ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். கேசரி நம்ம வீட்டில் என்ன விருந்தாக இருந்தாலும் ஃபங்க்ஷனாக இருந்தாலும் நம்ம முதல்ல செய்கிற ஸ்வீட்டுன்னே சொல்லலாம். அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அது இன்னுமே இன்றைக்கி டேஸ்ட்டாக செய்ய போகிறோம். வாயில் போட்டாலே அப்படி வலிக்கிட்டு போகிற மாதிரி மனம் மணக்கிற கேசரியை செய்யலாம். இதுக்கு 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். இந்த மெத்தடில் செய்கிறதுக்கு 1க்கு 1 அளவு சீனி போதும். 1 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். 1/4 கப் அளவுக்கு கட்டியான தேங்காய் பால், ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணியான தேங்காய் பால் எடுத்திருக்கேன். ஆமாங்க, இன்றைக்கி நம்ம தேங்காய் பாலில் தான் கேசரி செய்ய போகிறோம். ஒரு 3 டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நல்ல ஒரு கனமான பாத்திரமோ நான்ஸ்டிக் பாத்திரமோ எடுத்துக்கோங்க. வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வாங்கியிருந்தாலுமே நீங்கள் வறுத்து தான் எடுத்துக்கணும். நெய் சூடானாக்கில் ரவையை சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் குறைஞ்சி தீயில் 2 நிமிஷம் வறுத்துக்கணுங்க. நல்லா நெய் ரவையோட எல்லா பக்கத்துலேயும் பட்டு கிட்டத்தட்ட ரவை பொரிஞ்ச மாதிரி வரணும். ப்ரௌன் கலர் ஆக வேண்டாம். இப்படி ஒரு கோல்டன் கலர் வரையில் எடுத்து ஒரு தட்டில் வச்சிடலாம். 3 கப் அளவுக்கு தண்ணியான தேங்காய் பால் சொன்னேன் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் பால் பார்த்தீங்கன்னா ஒரு 3 துண்டு தேங்காய் போட்டு எடுத்திருக்கேன். உங்களுக்கு பால் பத்தலைன்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 கிராம்பு சேர்த்துருக்கேன். 4-5 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக போட்டில் நல்ல மணமாக இருக்கும். தண்ணி அப்படிங்கிற நம்ம நார்மலாக கொதிக்க விட்டுருவோம். தேங்காய் பால் அப்படிங்கிற இந்த மாதிரி கிண்டி கிண்டி கொதிக்க விடுங்க. இதில் ஒரு 2 இனுக்கு போல் குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். இது ஒரு நல்ல ஒரு வாசமும் கொடுக்கும், லைட்டான ஒரு கலரும் கொடுக்கும். தேங்காய் பால் கேசரிக்கு நம்ம ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்க வேண்டாம். குங்குமப்பூ ஆப்ஷனல் தான். இது எல்லாமே செய்யலாம், ரொம்ப நல்லா தான் இருக்கும். தண்ணி தேங்காய் பால் கொதிக்க ஆரம்பிச்சாக்கில் நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். நான் சொன்ன மாதிரி 1க்கு 3 அளவு தேங்காய் பால் தேவைப்படும். நமக்கு எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் பத்தலைன்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். ரவை இந்த அளவுக்கு வெந்து வந்தாக்கில் இந்த தளத்தலன்னு தான் இருக்கும், ரொம்ப கட்டியாக விட வேண்டாம். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க சுகர் சேர்த்துக்கலாம். சீனி நம்ம நார்மல் கேசரிக்கு பார்த்தீங்கன்னா சில பேர் 1க்கு 2 சேர்த்துப்பாங்க, 1க்கு 1.5 சேர்த்துப்பாங்க. தேங்காய் பாலில் இனிப்பு டேஸ்ட் இருக்கிறதுனால நீங்கள் 1க்கு 1 அளவு சேர்த்துக்கிட்டாலே நல்லா உங்களுக்கு இனிப்பு கிடைக்குங்க. அப்படி இனிப்பு ஜாஸ்தியாக வேணுங்கிறவங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்ல சீனி கரைஞ்சி வந்தாக்கில் நம்ம எடுத்து வச்சுருந்த பாருங்கள் கட்டியான தேங்காய் பால், அதை இதோடு சேர்த்துடலாம். நான் 3 துண்டு தேங்காய் அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேன். 1/4 கப் அளவுக்கு தான் கட்டியான பால் இருந்தது, மீதி தண்ணி பால் தான். இதையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம டேஸ்ட்டுக்காக ஒரு சிட்டிக்கை போல் உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு சேர்க்கையில் இனிப்பு டேஸ்ட்டை தூக்கி கொடுக்கும், அதுக்காக தான் சேர்த்துக்கிறோம். வேண்டாங்கிறவங்க விட்டுருங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து மூடி போட்டு 5 நிமிஷம் குறைஞ்ச தீயில் விட்டுறணும். எல்லாம் சேர்த்து அந்த 5 நிமிஷம் இருக்கையில் ஒரு நல்ல ஒரு மணமும் டேஸ்ட்டும் கிடைக்கும். இப்போ நம்ம முந்திரி பருப்பு காஞ்ச திராட்சை வறுத்து கொட்டிடலாம். 3 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். கேசரி கட்டியாகவே ஆகக்கூடாது, நல்ல தளர்வாகவே இருக்கணும்னா ஒரு 3 டீஸ்பூன் வாசனை இல்லாத எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு காஞ்ச திராட்சை தேவையான அளவுக்கு நம்ம விருப்பப்படி சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு கொஞ்சம் பொரிஞ்சு வந்தாக்கில் காஞ்ச திராட்சை சேர்த்துக்கணும். இப்போ மூடி வச்ச கேசரியில் இதை சேர்த்து உடனே அடுப்பு அணைச்சி விட்டுறலாம். இந்த முந்திரி பருப்பு காஞ்ச திராட்சை சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் அடுப்பு இருக்கக்கூடாது. தீயை அணைச்சிட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த கேசரி பார்த்திங்கன்னா இதில் ஃபுட் கலர் நம்ம சேர்க்க போகிறதில்ல. தேங்காய் பால் நெய் ரவை இது ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இருக்குங்க. நம்ம நார்மலாக தண்ணியில் செய்கிற கேசரியை விட இது ரொம்ப தளர்வாகவே இருக்கும். ஆனால் தேங்காய் பால் கேசரி ஒரு நாள் தான் உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். நீங்கள் 2 நாள் 3 நாள் வச்சுக்கணுன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் தான் வச்சுக்கணும். நீங்களும் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தோணுச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.